Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் இன் சி ப்ரோக்ராம். ஓகேவா? சி ப்ரோக்ராம் வந்து ஒரு அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் வந்து பண்றதுக்கு நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் அப்படி எப்படி வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஓகேவா? இப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, பி மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3x3 இருக்குன்னு வச்சுப்போம். 3x3 இப்படிதானே சொல்லுவேன். ஏ மேட்ரிக்ஸ் 3x3 அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நம்மளோட கன்வீனியன்ஸ் ஆக நான் என்ன பண்றேன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக. ஓகேவா? அடுத்தது இன்னொரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா பி. பியும் என்ன மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம்? 3x3 வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இது என்ன பண்ணணும்? இது வந்து 2 2ன்னு வச்சுக்கிட்டா 2 0 0 0 2 இது டயகனல் மேட்ரிக்ஸ் இல்ல 0 0 2 இது எப்படி ஆட் பண்ணுவோம்? A cross A 3x3 plus B 3x3 என்னோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? அதாவது அந்த எலிமெண்ட் இப்ப இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? A11 அப்படின்னு சொல்லுவோம்ல. A11 A11 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது இது A12 அப்படின்னு சொல்லுவோம் இந்த எலிமெண்ட்டை, அதாவது ஜீரோவை. இது வந்து A13 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து A21 அதாவது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A22 இந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி இதுவும் இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதுல இருக்கிற பர்டிகுலர் எலிமெண்ட் A11 வந்து B11 ஓட ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னது ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் A பிளஸ் B யோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட எலிமெண்ட். அதாவது ரிசல்ட் மேட்ரிக்ஸ் சின்னு வச்சுப்போம் நம்ம. ஓகேவா? சி ரெண்டையும் ஆட் பண்ணி சின்னு ஒரு மேட்ரிக்ஸ்ல வைக்கிறோம். அப்ப C11 என்னவா இருக்கும்? C11 என்னவா இருக்கும்? A11 பிளஸ் அதாவது A11 பிளஸ் B11 அடுத்தது A12 பிளஸ் B12 அடுத்தது A13 பிளஸ் B13 இப்படிதானே நம்ம ஆட் பண்ணுவோம். இப்படிதான் வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் வரும், இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். இங்க வந்து என்ன வரும்? A21 பிளஸ் B21 இங்க A31 பிளஸ் B31 இங்க என்ன வரும்? A33 பிளஸ் B33 இங்கெல்லாம் நீ ஃபில் பண்ணிக்க. சோ இதுதான் வந்து ரிசல்ட்டா இருக்கும். இதனோட ரிசல்ட் என்னது? ரிசல்ட் வந்து 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணா 3, 0வையும் ஆட் பண்ணா அதாவது இதையும் ஆட் பண்றோம். 0 0 ஆட் பண்ணா 0 அகைன் அடுத்தடுத்த எலிமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அகைன் 0. இதே மாதிரி மற்றது எல்லாம் வந்து அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்க என்ன வரும்? 0 3 0 0 0 3 இதுதான் வந்து என்னது மேத்தமெட்டிக்கலா நம்ம அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ப்ரோக்ராமேட்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம டர்போசி ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்ப
இப்ப நம்ம நேத்து போட்ட ப்ரோக்ராம் இது அப்படியே இருக்குது. இது ஆனாலும் வந்து என்ன பண்ணலாம்? புது ப்ரோக்ராம் வந்து நம்ம போடலாம். புதுசா பேர் வச்சு புதுசு போடலாம். நோ நேம்னு வந்தா நம்ம நேம் குடுக்கணும்னு அர்த்தம். சோ என்ன பண்ணிடலாம்? ஃபைல், சேவ். சேவ் குடுத்து நம்ம பேர் குடுக்கணும். ஓகேவா? என்ன பேர் குடுக்கலாம்? மேட்ரிக்ஸ் ஆட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். பட் நீ என்ன குடுக்கணும்? நீ வந்து அந்த ப்ரோகிராமோட பேரு, அண்டர்ஸ்கோர் உன்னோட நேம் குடுத்துக்க. ஏன்னா நீ வந்து பப்ளிக் சிஸ்டத்துல யூஸ் பண்ற. நான் வந்து இண்டிவிஜுவல் என்னோட சிஸ்டத்துல யூஸ் பண்றதுனால, நான் வந்து என்னோட பேர் தேவையில்ல. ஓகேவா? ஓகே. குடுத்தாச்சு. அந்த பேரு இங்க வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ப்ரோகிராமோட அவுட்லைன் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட் மாறவே மாறாது. அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட்டே டைப் பண்ணிக்கிறேன். ஹாஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் IO டாட் h. இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட், அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல். இதுக்குள்ள தான் இந்த பிரிண்ட்எஃப், ஸ்கேன்எஃப் ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஹாஷ் இன்க்ளூட் console IO டாட் console con IO டாட் h. இதுல இந்த get ch clear screen and அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது void space main. இதுதான் வந்து ஒரு ப்ரோகிராமோட அவுட்லைன். ஓகேவா? எல்லா ப்ரோகிராம்லயும் இது இருக்கும். இந்த வாய்டுக்கு பதிலா சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் டைப் வேற குடுத்துருப்பாங்க. இன்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. மத்தபடி வந்து இந்த இந்த கன்சோல் IO இன்க்ளூட் பண்ணாம இருப்பாங்க. மத்தபடி எல்லாத்துக்கும் என்ன வரும்? இது எல்லாமே வரும். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்றது. ஸ்கிரீன் சின்னதா தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண ஒரே நிமிஷம். ஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு உள்ள வந்துடுறேன் டக்குன்னு. ஓகே. அதே இதுலயே வந்திருக்கு. சரி. நம்ம முன்ன பார்த்தோம்ல, அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் வந்து மேத்தமேட்டிக்கலா எப்படி பண்றதுன்னு. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? அது அதுல தேவையான வேரியபிள்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே டிக்ளேர் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம அத தான் பண்ணணும். என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே யோசிக்கணும். என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்? ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, முக்கியமா என்ன இருக்கும்? அதுல வந்து ஒரு ரோ இருக்கும், ஒரு காலம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அத வாங்கிக்கணும். சரியா? ஏன்னா அதாவது என்னது? இப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன? நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிறோம். நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? அது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் எதுல இருக்கும்? இன்டிஜர்ல தானே இருக்கும். டேட்டா டைப் வந்து இன்டிஜர்ல தான் இருக்கும். அப்ப இன்டிஜர்ங்கிறதுக்கு நமக்கு இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ ரோஸ் வந்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாரி நமக்கு காலம்ஸும் வாங்கணும் இல்லையா? அப்ப காலம்ஸ்க்கு என்ன வச்சுக்கலாம்? சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வாங்குறதுக்கு சி வச்சுக்கிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா ரோ இருக்கும், காலம் இருக்கும். இது வந்து நீ தனித்தனியா என்னது? ஏ மேட்ரிக்ஸ்க்கு தனியா ரோ, காலம் வாங்கியும் பண்ணலாம். பி மேட்ரிக்ஸ் தனியா ரோ, காலம் வாங்கியும் பண்ணலாம். இப்ப நான் 2க்கும் வந்து 3x3 தான் குடுக்க போறேன் அப்படிங்கிறதுனால, இல்ல 2x2 அந்த மாரி காமனா நான் குடுக்க போறது அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரே ரோ, ஒரே காலம் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப இது பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணணும்? ஆ எத்தன ரோ, எத்தன காலம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மேட்ரிக்ஸ் வச்சிருக்கணும் இல்லையா? மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம அரே அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாளா கிளாஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அரே படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அ அரேவோட அரே வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணணும். என்ன சைஸ்ல கிரியேட் பண்ணணும்னா, அது 2 டைமென்ஷனல் அரே வந்து சைஸ் சம் சைஸ்ல வந்து நான் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த அரேல இருக்கிற எலமெண்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து இன்டிஜர் அரே தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், டிசைட் பண்ணிட்டு நான் அத டிக்ளேர் பண்றேன். அதுல என்ன பண்ணோம்? அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருந்தோமா? ஓகே. அடுத்தது
பி அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருந்தோம். இப்ப ஏக்கே வந்து நான் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எத்தன வேணாலும் இருக்கலாம். அதாவது மேல ரோ, காலம் வந்து யூசர் வந்து குடுக்குறது எத்தன வேணாலும் குடுக்கலாம். பட் மேக்ஸிமம் எத்தன குடுக்கலாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம்? இங்க போடுறேன். மேக்ஸிமம் 10 ரோஸ் வந்து ஒரு 10 10 ரோ ம். 10 ரோஸ் அண்ட் 10 காலம்ஸ் மேக்ஸிமம். இதே தான் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூசர் வந்து யூஸ் பண்ணும்போது இதே தான் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்ல 10 ரோஸ், 10 காலம்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருந்தோம். பி மேட்ரிக்ஸ்ல எத்தன ரோ, எத்தன காலம் இருக்கலாம்? அதே 10 ரோஸ் அண்ட் அதே 10 காலம்ஸ் இருக்கலாம்னு சொல்றேன். பட் எத்தன வேணாலும் வச்சுக்கலாம். அகைன் சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்ப 2 மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? டிக்ளேர் பண்ணிட்டோம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ். இத 2யும் தான் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி இன்னொரு மேட்ரிக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும்ல. அப்ப அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிடலாம்? அதையும் நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்? சி மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதுக்கும் என்னதான் குடுக்குறோம் சைஸ்? 10 ரோஸ் அண்ட் 10 காலம்ஸ். ஓகேவா? ஓகே. இப்ப இது குடுத்தாச்சு. இப்ப வேற என்ன வேணும்? இதுவரையிலும் வேற ஒண்ணும் தேவைப்படலன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் தேவைப்பட்டா மறுபடியும் நம்ம இந்த பார்ட்டுக்கு வந்து மறுபடியும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன பண்ணணும்? நான் ம் தேவைப்படுது. வர்றப்ப நான் வந்து மறுபடியும் இங்க டிக்ளேர் பண்றேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? யூசர் கிட்ட வந்து சொல்லணும். என்ன சொல்லணும்? இன்னொன்னு பண்ணிக்கலாம். அதாவது இந்த அவுட்புட் வந்து வரதுக்கு முன்னாடி என்னோட ஸ்க்ரீன் என்னவா இருக்கணும் அப்டின்னா, எம்ப்டியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கிளியர் சிஎல்ஆர் எஸ்சிஆர் கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்குது. அது எங்க இருக்குது? console.io.hல இருக்குது. அத வந்து என்ன பண்ணிடுறேன்? கால் பண்ணிடுறேன். கால் பண்ணனா இதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பர்ட்டிகுலர் சிஎல்ஆர், எஸ்சிஆர்ங்கிற ஸ்டேட்மென்ட்க்கு முன்னாடி என்ன இருந்திருந்தாலும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருந்தாலும், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும்? எரேஸ் பண்ணிடும். இப்ப புது ஸ்க்ரீனா தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப வந்து எனக்கு புது ஸ்க்ரீனா இருக்குது. அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா வந்து ஸ்கேன்எஃப் குடுத்து வாங்கலாம். பட் அப்படி வாங்குனா, அது வாங்க ஸ்கேனப் குடுத்தேன்னா, கர்சர் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். எனக்கு தான் தெரியும் அங்க என்ன குடுக்கணும்னு. பட் வேற யாராச்சும் என்னோட ப்ரோகிராம் யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது. அங்க என்ன குடுக்கணும் அப்படின்னு. சோ என்ன பண்றேன்? யூசருக்கு வந்து சொல்றேன். என்ன சொல்றேன்? பிரின்ட்எஃப் என்டர் தி நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு கோலன் குடுத்துட்டு, அந்த அதாவது இது வந்து ஒரே ஆர்குமென்ட். நேத்து நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் ஒரே ஆர்குமென்ட்ன்னு சொல்லிட்டு, அதாவது டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம எது குடுத்தாலும் அது ஒரே ஆர்குமென்ட்ன்னு சொல்லி பார்த்தோம். டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது ஸ்ட்ரிங். இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம்ல. சோ டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது ஸ்ட்ரிங்கு. இப்ப இது வந்து என்ன பண்ணும்? அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிரும். டிஸ்ப்ளே பண்ணிட்டு இங்க வந்து எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் வித் செமிகோலன். இந்த செமிகோலன் கட்டாயம் நீ குடுக்கணும். ஓகேவா? இப்ப இது குடுத்தோம். குடுத்ததுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அதனால என்ன பண்றேன்? 2 ஸ்பேஸே குடுத்துக்கிறேன். ஓகே. என்டர். இப்ப என்ன பண்றேன்? பிரின்ட்எஃப்ங்கிறது என்ன பண்ணும்? ஸ்க்ரீன்ல நம்ம இங்க இந்த பிராக்கெட்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன குடுக்குறோமோ அத அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன பண்றோம்? ஸ்கேன்எஃப். ஸ்கேன்எஃப்னா நம்ம நேத்து பார்த்தோம்ல. ஸ்கேன்எஃப்னா என்னது? ஸ்கேன் பண்ணி உள்ள கம்ப்யூட்டருக்குள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அது மாரி ஸ்கேன்எஃப்ங்கிறது என்னது? யூசர் அ யூசர் குடுக்குற இன்புட் வந்து புரோகிராம்க்குள்ள வர்றது தான் ஸ்கேன்எஃப். ஓகேவா? வரதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே. இதுல வந்து எத்தன ஆர்குமென்ட்? மினிமம் ஸ்கேன்அப்ல மினிமம் 2 ஆர்குமென்ட் இருக்கும். 2 ஆர்குமென்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, டேட்டா டைப் ஆஃப் அந்த நம்பர் என்ன வேரியபிளோட வேல்யூ வாங்குறோமோ அது. இப்ப நம்ம என்ன வாங்க போறோம்? நம்பர் ஆஃப் ரோஸ் வாங்க போறோம். அதாவது 6 வாங்க போறோம். 6ஓட டேட்டா டைப் என்னது? இன்ட். அந்த டேட்டா டைப் இங்க மென்ஷன் பண்ணும்போது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? பெர்சன்டேஜ் டி. ஓகேவா? ஓகே. மென்ஷன் பண்ணியாச்சு. இப்ப இது என்ன டேட்டா டைப்ன்னு பண்ணியாச்சு. ஆர்குமென்ட்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? பிரிப்போம். கமா குடுத்து. ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட், கமா செகண்ட் ஆர்குமென்ட். இப்ப இந்த செகண்ட் ஆர்குமென்ட் என்னவா இருக்கும்? இப்ப அந்த வேரியபிள் நேமா இருக்கும். அந்த வேரியபிள் நேம் என்னது? ஆர். அத வந்து நான் போட்டுப்பேன். ஓகே. போட்டுட்டு குளோஸ் பண்றோம். செமிகோலன் குடுத்துடுறோம். 2 ஆர்குமென்ட். இன்னொன்னு என்னன்னா, ஸ்கேன்எஃப்ல நம்ம சொல்லணும் அதுகிட்ட. என்னது? இந்த 6ங்கிற வேரியபிள் என்னங்க? வேரியபிள் அப்டின்னா என்னன்னா, அதாவது மெமரி லொகேஷன்ல ஒரு அந்த பர்ட்டிகுலர்
மெமரிக்கு பேரு தான் வந்து ஆர் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த மெமரி லொகேஷன்ல போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆம்பர்சாண்ட் சிம்பல் குடுக்கணும். இதுக்கு பேரு அட்ரஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆப்பரேட்டர்ல படிச்சிருப்போம். அட்ரஸ் ஆப்பரேட்டர். இந்த அட்ரஸ்ல ஆர்ங்கிற அட்ரஸ்ல கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்றது தான் வந்து என்னது? ஆம்பர்சாண்ட். ஓகேவா? இத கட்டாயம் நீ போடணும் ஸ்கான்ஃப்ல. ஓகேவா? சரி. ஓகே. போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணியாச்சு? என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கிட்ட வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? ஓகே. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் நம்ப? அடுத்தது ரோஸ் மட்டும் தானே வாங்கியிருக்கோம். காலம்ஸ் வாங்கணும்ல. printf printf enter the number of columns. ஓகேவா? ஓகே. குடுத்தாச்சு. குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த இது வந்து சிங்கிள் ஆர்குமென்ட்டே போதும். ஏ மல்டிபிள் ஆர்குமென்ட்ஸ் குடுக்கறதுனாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப என்டர் த நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்னு போட்டாச்சு. இன்னொன்னு, இது என்டர் த நம்பர் ஆஃப் காலம்ஸ்ங்கிறது எங்க வரும் அப்டின்னா, இந்த என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அதுக்கப்புறம் இந்த இன்புட் வாங்கிரும். வாங்கிட்டு அதே லைன்லயே என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். அது அப்படி பண்றது நல்லா இருக்குதுல்ல, அடுத்தடுத்த லைன்ல வந்தா நல்லா இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, இது அடுத்த லைன்ல வரணும். அதாவது என்டர் த நம்பர் ஆஃப் காலம்ஸ்ங்கிறது அடுத்த லைன்ல வரணும் அப்டிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? நியூ லைன் குடுத்துருவேன். ஓகேவா? பேக்வேர்ட் ஸ்லாஷ் என் தான் வந்து என்னது? நியூ லைன். இத குடுத்தேன் அப்டின்னா, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா? இந்த என்டர் த நம்பர் ஆஃப் காலம்ஸ். எந்த நியூ லைன் வந்து எதுக்கு முன்னாடி குடுக்குறோமோ, அதுக்கு பின்னாடி வர எல்லா லெட்டர்ஸும் அதாவது சென்டென்ஸ் என்ன பண்ணும்? அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். இப்ப என்ன பண்ணும்? என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் யூசர் வந்து இன்புட் குடுப்பாரு அதே லைன்ல. அதுக்கப்புறம் இன்புட் குடுத்து என்டர் குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா, அ அடுத்த லைனுக்கு வந்துரும். அடுத்த லைன்ல வந்து என்டர் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப குடுத்தாச்சு. அடுத்ததுக்கப்புறம் ஸ்கேன்ஃப். ஸ்கேன்ஃப் குடுத்து அந்த இது வந்து வாங்கணும். ஸ்கேன்ஃப் பேக்வேர்ட் ஸ்லாஷ் பேக்வேர்ட் சாரி பெர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சாண்ட் ஸ்கேன்ஃப்ல எப்பவுமே ஆம்பர்சாண்ட் வரும். சி எதுக்காக வரும்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஓகே. இப்ப என்ன பண்ணியாச்சு? ஆ என்டர் த நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்னு சொல்லி அதையும் வாங்கியாச்சு. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வாங்கியாச்சு. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வாங்கியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆ ஏ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து வாங்கணும். ஓகேவா? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வாங்கணும். அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எது பேஸ் பண்ணி இருக்கும்னா, அப்ப அந்த ஏ ஏ அ ஏல வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஏ வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? 3 இன்டூ 3 9. அதுக்குள்ள 9 எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாரி இதுல என்ன இருக்கும்? இந்த யூசர் வந்து என்ன வேணாலும் குடுக்கலாம். அதாவது ரோல வந்து அவர் என்ன வேணாலும் குடுக்கலாம். காலம்ல என்ன வேணாலும் குடுக்கலாம். சோ ஆர் இன்டூ சி தான் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ பர்ட்டிகுலர் அரே. ஏ ஏ ஏ அ ஆர் கிராஸ் சி அப்படிங்கிறது என்னன்னா, ஆரையும் சியையும் மல்டிப்ளை பண்ணா வர்ற நம்பர்ஸ் தான் ஏல இருக்கிற அரேல இருக்கிற அதாவது மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்ப இத நான் வாங்கணும். வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு நான் வந்து லூப் வந்து யூஸ் பண்ணணும். லூப் யூஸ் பண்ணோம்னா, இப்ப நான் தனித்தனியா வந்து இது குடுத்து வாங்கலாமா அப்படின்னா, ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் தனியா வாங்குறேன். பில இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் தனியா செகண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் தனியா வாங்குறேன். இப்படின்னு தனித்தனியா வாங்கலாம்னா வாங்கலாம். ஆனா, ஒரு பிரச்சனை என்னன்னா, யூசர் வந்து ரோ எவ்வளோ குடுக்குறாரு, காலம் எவ்வளோ குடுக்குறாருன்னு தெரியாது. அது நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம இப்படி இண்டிவிஜுவலா வாங்க முடியும். அவரு என்ன குடுக்குறாருன்னு தெரியாம, நான் வந்து இண்டிவிஜுவலா வாங்க முடியாது. அவரு வந்து ஒருவேள வந்து 5x5 மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்புட் குடுக்குறாருன்னு வச்சுக்கோ. நான் வந்து இங்க வந்து எழுதுறது அவரு என்ன குடுக்குறாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறதுனால என்ன பண்ணுவேன் 3x3 எழுதிப்பேன். இல்ல 2x2க்கு தான் இன்புட் வாங்குற மாரி எழுதிருப்பேன். அப்ப மீதி எல்லாம் வந்து என்ன ஆகாது? எலமென்ட்டே இருக்காது. ஓகேவா? அந்த இடத்துலலாம் என்னப்பா ஆகும்? 0ன்னு டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த மாரி பிரச்சனை இருக்கிறனால, நான் வந்து எனக்கு வந்து எப்ப எங்க வந்து முடியுதுன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த லூப் வந்து என்ன லூப்பா இருக்கலாம்னா, ஃபார் லூப்பா இருக்கலாம், வயல் லூப்பா இருக்கலாம். காமனா வந்து நம்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்புட் வாங்குறது, டிஸ்ப்ளே பண்றது இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ, இப்போ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஃபார் என்னது? மோஸ்ட்லி என்னதான் பார்ப்போம்? லூப்பிங் வேரியபிள் ஜே தான் பார்ப்போம்ல. இந்த ஐ வந்து போடணும். ஓகேவா? நீங்க வந்து வேற வேரியபிள் குடுத்தாலும் குடுக்கலாம். தப்பு கிடையாது. நான் வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக ரெகுலரா பார்க்கறதுனால குடுக்குறேன். ஓகேவா? அரேவோட இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித்
0. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் ஐயோட வேல்யூ 0ல ஸ்டார்ட் பண்றேன். இது எல்லாமே இன்டெக்ஸ். ஐங்கிறது இன்டெக்ஸ்க்காக தான். அதே மாதிரி ஜேன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அதுவும் இன்டெக்ஸ்க்காக தான். ஓகேவா? I equal to 0. அதுக்கப்புறம் இது எது வரையிலும் வந்து லூப் ஆகணும்? நம்பர் ஆஃப் ரோஸ் வரையிலும் லூப் ஆகணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரோ அப்ப I less than R. நம்பர் ஆஃப் ரோஸ் Rல தானே வச்சிருக்கோம். ஓகே R. அடுத்தது I பிளஸ் பிளஸ் இது எதுக்கு இன்கிரிமெண்ட் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 0ன்னு இருக்கும். 0th எலிமெண்ட் வாங்கும். அடுத்தது வந்து என்ன பண்ணோம் 1ன்னு மாறும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வாங்கும். அடுத்தது 2ன்னு மாறும். செகண்ட் எலிமெண்ட் வாங்கும். அந்த மாதிரி வாங்குறதுக்காக தான் என்ன பண்றோம் I பிளஸ் பிளஸ் கொடுக்குறோம். ஓகேவா? கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ வந்து எனது ரோ தானே மென்ஷன் பண்ணிருக்கிறோம். நமக்கு காலமும் வேணும்ல. காலம் கண்டிப்பா வேணும். ஏன் காலம் சரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. இங்க வந்து I equal to 0, I less than R தான் கொடுத்திருக்கோம். less than R equal to R கொடுக்கல. ஏன் அப்படின்னா இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 0 சப்போஸ் 3x3 மேட்ரிக்ஸ்னா இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா எத்தனை தான் வாங்குவோம்? 0, 1, 2 தான் வாங்குவோம்ல. சோ அதனாலதான் இங்க less than கொடுத்திருக்கேன். இங்க 3ன்னு இருந்தா 2 வரையில தான் என்ன பண்ணணும்? வாங்கணும். 0, 1, 2 அந்த மாதிரி தான் வாங்கணும். அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? less than கொடுத்திருக்கு. சப்போஸ் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இல்லாம வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா ஃபார் லூப் எழுதுறோம்னா இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரையிலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அரே யூஸ் பண்றோம். மேட்ரிக்ஸ்க்கு அரே யூஸ் பண்றதுனால நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபார் லூப் யூஸ் பண்ணியாச்சு. இப்ப ரோ மென்ஷன் பண்ணியாச்சு. காலம் மென்ஷன் பண்ணோம்ல. 0th ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 0th ரோல செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி காலம் மென்ஷன் பண்ணோம்ல. இப்ப ஃபார் லூப் அது ஃபார் லூப் போட்டா கையோட என்ன பண்ணிடு ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வந்து போட்டுரு. இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் போடாம விட்டுருவேன். அப்ப வந்து எரர் வரும். எங்க முடியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபார் லூப் ஒரு ஃபார் லூப் போட்டோமா? அடுத்தது 2வது ஃபார் லூப் வந்து போடணும். 2வது ஃபார் லூப் எதுக்கு போடுறோம்? காலம்க்கு போடுறோம். அப்ப ஃபார் என்னது இங்க ஐ மேல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். அதனால இங்க என்ன பண்ணிடுறோம்? ஜே வச்சுக்கிறோம். ஜே 0, ஜே லெஸ் தென் என்னது காலம் இப்ப சி. அடுத்தது ஜே, ஜே பிளஸ் பிளஸ். ஓகேவா? போட்டாச்சு. இப்ப ஃபார் லூப் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதனால என்ன பண்ணிருக்கேன்? ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஃபார் லூப் உள்ளதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு எரர் வரும். நான் எரர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்றேன். நீ அப்ப பாரு. ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டோம்? அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு வந்து இந்த ஃபார் லூப்ல என்ன பண்ணிருக்கோம்? அதாவது ஒவ்வொரு ரோக்கு உண்டான லூப் தான் வந்து என்னது இது இந்த ஃபார் லூப். இது ஒவ்வொரு காலம்க்கு உண்டான லூப். இப்ப இங்க என்ன பண்றோம்? எலிமெண்ட் வந்து வாங்குறோம். வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து வெளியே கொடுத்துக்கலாம். என்னன்னு கொடுத்துக்கலாம்? என்டர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் printf. இது புதுசா ஒரு லைன்ல வரணும். அதனால பேக்வர்ட் ஸ்லாஷ் n என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அரே, சாரி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இல்லைன்னா மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேவா? ஓகே. இதுக்கு கீழே வந்தாவே நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? கீழே போட்டுக்கிறேன். கீழே போடணும்னா என்ன பண்ணலாம்? இது கொடுத்து பேக்வர்ட் ஸ்லாஷ் n கொடுத்த அப்படின்னா இது என்ன ஆகும்? இதுக்கு அப்புறம் வர அதெல்லாம் வந்து அடுத்த லைன்ல தான் வந்து வரும். ஓகேவா? இதுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுத்தோம்? இன்புட் கொடுக்குறோமோ இல்ல அவுட்புட் பிரிண்ட் பண்றோமோ அதெல்லாம் அடுத்த லைன் தான் வரும். இது ஏன் நான் வந்து லூப்ல கொடுக்காம வெளியே கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு தடவை பிரிண்ட் ஆனா போதும். ஓகேவா? என்டர் த எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு தடவை பிரிண்ட் ஆனா போதும். திரும்ப திரும்ப அத இன்புட் வாங்குறது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப வாங்குவோம். அதனாலதான் வாங்குறத இன்புட்டை வந்து ஃபார் லூப்க்கு உள்ளேயும் ஒரே ஒரு டிஸ்பிளே ஆகிற அவுட்புட்டை வந்து என்டர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறது வந்து நான் லூப்புக்கு வெளியும் கொடுக்குறேன். லூப்புக்கு வெளியே கொடுக்கறது ஒரே ஒரு தர பிரிண்ட் ஆகும். லூப்புக்கு உள்ள கொடுக்கறது திரும்ப திரும்ப லூப் ஆயிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப வந்து நான் இன்புட் வாங்கணும். அதனால என்ன பண்றேன்? இங்க திரும்ப திரும்ப என்னது இங்க ஸ்கேன் என்ன வாங்க போறோம்? அத பர்டிகுலர் எலிமெண்ட்ல உள்ள இது ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து வாங்க போறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஒவ்வொரு எலிமெண்ட் அப்படிங்கிறது என்னது? அது வந்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கோம்?
இன்டீஜர் டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோமா? ஸோ இதுதான் இன்டீஜர் டேட்டா டைப். ஏங்கிற அரேவோட ஏங்கிற மேட்ரிக்ஸோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் கொடுத்துருக்கோம். அதனால இங்க என்ன பண்றோம்? ஸ்கேன்எஃப். இந்த ஸ்கேன்எஃப்ல எப்பயுமே என்ன பண்ணுவோம்? டேட்டா டைப் கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம்ல. பெர்சன்டேஜ் டி. இங்க என்ன பண்ணணும்? ஆம்பர்சன் கொடுக்கணுமா? ஆமா, ஆம்பர்சன் ஏ ஆஃப் என்னது? இது ஐ. ஏ ஆஃப் ஐ அப்புறம் ஜே வரும். ஃபர்ஸ்ட் என்னது? 0th எலமெண்ட், அதாவது 0th ரோ 0th காலம். அடுத்தது அதே 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது 0th ரோ செகண்ட் காலம். இப்படின்னு சொல்லி வரணும். அதுக்காக தான் என்ன பண்றோம்? இங்க ஐ கொடுக்குறோம். ஐ அதாவது 0th ரோ அண்ட் 0th காலம் ஃபர்ஸ்ட் வரும்போது. ரெண்டாவது லூப் ஆகும்போது 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம். அதாவது இன்னர் லூப் ஃபர்ஸ்ட் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்டர் லூப் அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இங்க பாரு, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, இதுல இருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கும். i = 0ன்னு எடுத்துக்கிட்டு இங்க வரும். வந்து j = என்ன பண்ணும்? 0ன்னு எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்க வந்து j ஓட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு மறுபடியும் இந்த இன்னர் லூப்புக்கு தான் போகும். இன்னர் லூப் போய் j ஓட வேல்யூ வந்து 1ன்னு மாத்திக்கிட்டு இந்த ஸ்கேன்எஃப் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க j இன்கிரிமெண்ட் ஆயிட்டு j ஓட வேல்யூ 2ன்னு மாத்திக்கிட்டு இந்த ஸ்கேன்எஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் j ஓட வேல்யூ 3ன்னு மாத்திக்கிட்டு இங்க போய் கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அதனால என்ன பண்ணிரும்? இந்த லூப் விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் தான் இந்த அவுட்டர் ஃபார் லூப் போகும். அப்ப போகும்போது தான் என்ன ஆகும்? i வந்து இன்கிரிமெண்ட் ஆகி அந்த ஐய கொண்டுட்டு வந்து இதோட செக் பண்ணும். ஆரோட லெஸ் தானா இருக்குதான்னு செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த மறுபடியும் இன்னர் ஃபார் லூப்க்கு வந்து இந்த ஐல இருக்கிற ரெண்டாவது வேல்யூக்கு இது எத்தனை காலம் கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை இந்த ஃபார் லூப் வந்து இன்னர் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவுட்டர் ஃபார் லூப் போகும். போய் அங்க அந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னர் லூப் வந்து இது எத்தனை காலம் கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை லூப் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப என்ன பண்றோம்? இப்போ கொடுத்துடுறோம். ஓகேவா? இப்ப குடிச்சு இது போதும். இது என்ன பண்ணிருக்கோம்? இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்டர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம். அந்த அதுக்கு வந்து என்ன பண்ணோம்? மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபார் j = 0, சாரி i = 0, i less than நம்பர் ஆஃப் ரோஸ் தான் வந்து r, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து c. அப்போ இது என்ன பண்றோம்? ஒரு ஃபார் லூப் கொடுக்குறோம். இது நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு ஒரு ஃபார் லூப், நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஒரு ஃபார் லூப். இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் a of 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு a of 0, 0, a of 0, 1 அப்படின்னு சொல்லி நம்ம அங்க வாங்கணும்ல, அங்க கொடுத்தோம்ல, அது மாதிரி ஒவ்வொன்றும் இன்புட் வாங்கும். வாங்கிட்டு இந்த லூப் வந்து முடிஞ்சு இங்க வெளியே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இப்ப மேட்ரிக்ஸ் ஏங்கிறதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம்? எலமெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். பிக்கு வாங்கியிருக்கிறோமா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? பிக்கு வாங்கணும். அதுக்கு இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? டைப் பண்ணிக்கலாம். printf இது வந்து வேணா ஒரு ஸ்பேஸ் ஒரு லைன் கொடுத்து பண்ணிக்க. printf இது வந்து புது லைன்ல வரட்டும். அதனால அது /n போடுறேன். enter the elements of matrix B. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபார் லூப் கொடுக்கணும் as usual. ஃபார் லூப் எப்படி? for i = 0, i less than row, number of rows. அடுத்தது i plus plus. அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபார் லூப் ஓபன் பண்ணி கையோட க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இப்ப ஃபர்ஸ்ட் என்னது? ரோ மட்டும் தான் வாங்கியிருக்கோம். காலம் வந்து போடணும். for j = 0, j less than column c, j plus plus. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? again ஃபார் லூப் ஓபன் பண்ணி கையோட க்ளோஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இதுலயும் என்ன பண்ணணும்? scanf கொடுக்கணும். scanf percentage d டேட்டா டைப், அதுக்கப்புறம் என்னது? ஆம்பர்சன் அட்ரஸ் ஆபரேட்டர், p of என்னது? i, j க்ளோஸ் பண்ணி பண்ணிரும். இப்ப scanf இப்ப என்ன பண்ணிட்டோம்? ரெண்டு வந்து அதாவது மேட்ரிக்ஸ் ஏவோட எலமெண்ட்ஸும் வாங்கிட்டோம், மேட்ரிக்ஸ் பியோட எலமெண்ட்ஸும் வாங்கிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம என்னதான் பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். அவ்வளவுதான் நம்மளோட வேலை. ஓகேவா?
ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணிடலாம். பிரின்ட்ஃப் இது அடுத்த லைன்ல வரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் பேக்வேர்ட் ஸ்லாஷ் n டி டைரக்ட்டா போடும். அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் A and மேட்ரிக்ஸ் B is ஓகேவா? இது அதுக்கு கீழ வந்தா நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணிடுறேன் நான் இங்க பேக்வேர்ட் ஸ்லாஷ் n வந்து குடுத்துடுறேன். குடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரே ஒரு தடவ தான் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறதுனால நான் என்ன பண்றேன், லூப் விட்டு வெளிய குடுக்குறேன். திரும்ப திரும்ப ஒவ்வொன்னுக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, லூப் உள்ள குடுக்கணும். இது தேவையில்லங்கிறதுனால வெளிய குடுக்குறேன். ஓகே. இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கும் வந்து என்னது ஒவ்வொரு இந்த ஃபர்ஸ்ட் ரோ அ ஆ 0த் ரோ 0த் காலம். 0த் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 0த் ரோ செகண்ட் காலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இந்த ரோல ஒரு ரோவ எடுத்துட்டு காலம். ஒரு ரோ எடுத்துட்டு இன்னொரு காலம். இன்னொரு ரோ எடுத்துட்டு இன்னொரு காலம். அப்படி ஆட் பண்றோம்ல. அதனால இதுவும் என்ன பண்ணணும்? 2 ஃபார் லூப் குடுக்கணும் ஆட் பண்றதுக்கு. அதே ஃபார் லூப். ஃபார் I equal to 0, I less than I less than or I plus plus. I plus plusங்கிறது தெரியும். இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். I plus plusனா I equal to I plus 1ன்னு அர்த்தம். ஃபார் லூப் போட்டுட்டு ஃபார் லூப் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ள போய் தான் அடிக்கணும். வெளியே அடிச்சிடாத. அகைன் வந்து இன்னொரு ஃபார் லூப் நமக்கு தேவைப்படுது. ஃபார் j equal to 0, j less than C, j plus plus. ஓகேவா? இது ஃபார் லூப் ஓபன் பண்ணி கையோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணி கொண்டுட்டு வந்து Cல போடணும். C மேட்ரிக்ஸ்ல போடணும். அப்ப C I J 0th ரோல ஃபர்ஸ்ட் 0th காலம் அப்படின்னு மென்ஷன் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ரோ அடுத்தது காலம் ஈக்குவல் டு எதை ஆட் பண்ணோம்? ஏல இருக்கிற ஐத் ரோ எலிமெண்ட்டும் ஐத் ரோ ஜேத் காலம் எலிமெண்ட். ஓகேவா? ஏ ஐ ஜே பிளஸ் எதோட ஆட் பண்ணோம்? பில இருக்கிற ஐத் ரோ ஜேத் காலம் எலிமெண்ட். ஐத் ரோ ஜேத் காலம் எலிமெண்ட். ரெண்டையும் ஆட் பண்ணி சீல போடணும். கரெக்டா? போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இதை கையோட டிஸ்பிளே பண்ணிடலாம். ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடலாம். இது தனியா ஒரு லூப் கொடுத்து கூட பண்ணலாம் நீயே. பட் இதுலயே டிஸ்பிளே பண்ணனா உனக்கு வந்து ஒரு வேலை மிச்சம். ஓகேவா? பிரிண்ட் எஃப் எதை பிரிண்ட் பண்றோம் நம்ம? இந்த சியை பிரிண்ட் பண்றோம். சி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும்? டேட்டா டைப் கொடுக்கணும். பெர்சன்ட் டபுள் கோட்ஸ் பெர்சன்டேஜ் டி இன்டீஜர். சிங்கிறது இன்டீஜர் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? ஓகே. ஆமா. எதை பிரிண்ட் பண்றோம்? சி ஆஃப் ஐத் ரோ ஜேத் காலம். இத வந்து பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு செமிகோலன் வச்சிடறோம். இங்க பார்த்தேன்னா பிரிண்ட்எஃப்ல நம்ம கொடுக்கும்போது ஆம்பர்சன்ட் கொடுக்க மாட்டோம். அந்த அட்ரஸ்ல இருந்து ஃபெச் பண்றதுக்கு நமக்கு ஆம்பர்சன்ட் தேவையில்லை. அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் போடுறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை? ஆம்பர்சன்ட் தேவை. சோ பிரிண்ட்எஃப்ல ஆம்பர்சன்ட் வராது. ஸ்கேன்எஃப்ல ஆம்பர்சன்ட் வரும். ஓகே. பிரிண்ட் பண்ணியாச்சு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப அடுத்தடுத்த எலிமெண்ட்டும் நெருக்கமா பிரிண்ட் ஆயிரும். அது அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க எய்தர் ஸ்பேஸ் ஒரு 2, 3 ஸ்பேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேபுங்கிற அதாவது இங்க கீபோர்ட்ல பார்த்தீங்கன்னா டேப்னு ஒண்ணு. அந்த டேப வந்து பிரஸ் பண்ணனா அதுல வந்து பிக்ஸட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்கிரீன்லயே பிரிண்ட் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா நீ ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ற? அந்த டேபுக்கு வந்து நமக்கு எஸ்கேப் சீக்வென்ஸ் என்ன அப்படின்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் டி. இது கொடுத்தனா என்ன ஆகும்? அதுல மென்ஷன் பண்ணி இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து தள்ளி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது பிரிண்ட் பண்ணிட்டு அதாவது பெர்சன்டேஜ் டிங்கிற இடத்துல சி ஆஃப் ஐஜேவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில ஸ்பேசஸ் வந்து இது கொடுக்கும். ஓகேவா? மேட்ரிக்ஸ்னா நம்ம இடையில ஸ்பேஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் விட்டு தானே நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஓகேவா? ஓகே. இப்போ இன்னொன்னு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரே லைன்லயே ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஒரே லைன்ல வரணும் இல்லையா? அப்ப வந்து இந்த இது ஃபர்ஸ்ட் ரோ. இத வந்து இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அதெல்லாம் பிரிண்ட் ஆயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா,
வெளியே வரும்போது ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆயிரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வந்து printf என்ன பிரிண்ட் ஆகணும், நியூ லைன் பிரிண்ட் ஆகணும். அப்ப பேக்வர்ட் ஸ்லாஷ் n. எதுக்காக இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வந்து கொடுக்குறோம், அது வந்து ஒவ்வொரு ரோவுல உள்ள எலமெண்ட்ஸும் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் அடுத்த ரோவுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், ஒரு நியூ லைன் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்னர் ஃபார் லூப் விட்டு வெளியே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா printf இந்த பிரிண்ட்னு கொடுத்துருக்கிறேன். இது கூட எரர் வரும். printf என்னது பேக்வர்ட் ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்தேன்னா இங்க என்ன ஆயிடும், நியூ லைன் பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், get ch ன்னு ஒண்ணு கொடுத்துக்கலாம். get ch நம்ம நேத்தே பார்த்தோம். அதாவது அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படியே வந்து பிளிங்க் ஆயிட்டு நிக்கிறதுக்காக get ch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து get char அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை பிரஸ் பண்ற வரையிலும் அந்த லைன் வந்து அந்த இடத்துல அந்த கர்சர் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான், நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. கண்டிப்பா இதுல எரர் வரும். எரர் வந்து நான் கரெக்ட் பண்றேன். ஓகேவா? எரர் வந்துருச்சா? 3 எரர் வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, எவ்வளவு லைன்ஸ் கம்பைல் பண்ணிருக்கு, அதுல வார்னிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? வார்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலனா கூட அது எக்ஸிக்யூட் ஆகும். எரர்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கரெக்ட் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்ன எரரு என்ன சொல்லுது, மல்டிபிள் டிக்ளரேஷன் ஃபார் சி. சிங்கிறத வந்து நம்ம மல்டிபிளா டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆமா, கரெக்ட். எதுக்கு, இங்க சி இருக்குல்ல, இங்க வந்து சி காலத்துக்கு வேரியபிளா வந்து ஒண்ணு கொடுத்துருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்கோம், அதே சிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இந்த சிங்கிற மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஓகேவா? அதனால அது என்ன பண்ணுது, தப்புன்னு சொல்லுது. மல்டிபிளா நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, இங்க ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிருக்கீங்க int r, c ஒரு தடவை அங்க ஒரு தடவை பண்ணிருக்கீங்க, இங்க c of 10,10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பண்ணிருக்கீங்க, மல்டிபிள் டைம் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இதை என்ன பண்ணிக்கலாம், RES ரிசல்ட்டோட இல்லைன்னா ரிசல்ட்னே வச்சுக்கலாமா, எல்லா இடத்துலயும் மாத்தணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா, அங்க வச்சுக்கிட்டு இங்கேயும் என்ன பண்ணிடலாம், இங்க நம்ம சி மேட்ரிக்ஸ் கொடுத்தோம்ல அதெல்லாம் வந்து ரிசல்ட்னு மாத்திக்கலாம், இல்லைன்னா எரர் வரும்ல. RESULT ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு தரையும் நீ கரெக்ஷன் பண்ணும்போது சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணு. ஓவர் ரைட் கேட்டுச்சுன்னா எஸ் கொடு, கம்பைல். மறுபடியும் எரர். இந்த எரர் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உனக்காக நான் அந்த எரர் அப்படியே வச்சிருந்தேன். ஓகேவா? இது என்னது, அன்டிஃபைன் சிம்பிள் ஐ. அப்படி வந்துச்சுன்னா நம்ம அப்படி ஒரு வேரியபிள் வந்து என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா? அப்ப டிக்ளேர் பண்ணல, என்ன டிக்ளேர் பண்ணல, ஐ டிக்ளேர் பண்ணல, அதுக்கும் கீழே பாரு ஜேவும் டிக்ளேர் பண்ணல. அப்ப என்ன பண்ணிடலாம், மேல போய் பண்ணிடலாமா, ஐயும் ஜேவும் என்னது, இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அகைன் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஓவர் ரைட்னு கேட்டா எஸ் கொடுக்கணும். அடுத்தது கம்பைல் பண்ணணும். கம்பைலுக்கு Alt F9 ஷார்ட்கட் கீ இருக்குது, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் ஆயிடுச்சு, எரரே இல்ல, 0 எரர். இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் ரோஸ் 3 கொடுக்கலாம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3 கொடுக்கலாம். இப்போ ஏ மேட்ரிக்ஸோட எலமெண்ட் வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணிக்கலாம், என்னோட கன்வீனியன்ஸ்க்காக இல்ல உன்னோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணலாம், எல்லாம் யூனிட் மேட்ரிக்ஸா கொடுக்குறேன். 1 1 1 1 ஸ்பேஸ் நானே கொடுக்குறேன், நீ வந்து டைப் பண்ணனா கண்டினியூஸா தான் வரும், நீ ஸ்பேஸ் வந்து நீ கொடு. ஓகேவா? 1. அடுத்தது 1 1 1. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏல எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்னா இருக்கு, அதனால இது யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் பில வந்து அதே மாதிரி எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம், 1 1ன்னு கொடுக்கலாம், இல்ல 2 2 என்ன வேணாலும் கொடுத்துக்க, இல்ல வேற வேல்யூஸும் கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து என்ன பண்றேன், 2 2ன்னு கொடுத்துக்கிட்டா 2 2 2 என்டர் 2 2 2 2 2 ஸ்பேஸ் 2
2 ஸ்பேஸ் குடுத்துருக்கிறேன். வந்துருச்சா? அதாவது அதுல ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் மேட்ரிக்ஸ் பி இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி அது வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. கடைசியா வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது. ஏன் பிளிங்க் ஆகுது? அங்க வந்து getch அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அதனால பிளிங்க் ஆகுது. நான் அந்த getch நீ அங்க குடுக்கலன்னா இங்க என்ன ஆகும்? இது பிளிங்க் ஆகாது. டைரக்ட்டா என்ன பண்ணிரும்? ப்ரோகிராம்க்குள்ள வந்துரும். ரீலோடுன்னு கேட்டா என்ன பண்ணணும்? நோன்னு குடுக்கணும். இந்த இதெல்லாம் ஏற்கனவே நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவ்வளதான் இந்த ப்ரோகிராம். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணு. அப்படியும் இல்லன்னா நேர்ல வந்து கிளாஸ்ல கேளு. ஓகேவா? நான் சேவ் பண்ணி குளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.